மழை வந்துருச்சு பழகுது. நம்ம மழைங்க, ஆனா வெயிலுக்கு நல்லா மழை வந்துருச்சு. இங்க பாருங்க, நிமிஷத்துல தம்மு போடணுமே. என்னண்ணா நல்லா பண்ற? இன்னைக்கு வந்து பிரியாணி செய்ய போறேன் நானா. பிரியாணியா? ஆமா, சிக்கன் பிரியாணி. லெக் பீஸோடவா? இது லெக் பீஸ் நீங்க கேட்டீங்கன்ட்டு வாங்கிட்டு வந்தது. இது எப்படி பிரியாணியில போடலாமா இல்ல நீங்க வறுத்து சாப்பிட்றீங்களா? வறுத்து கொடுத்துரு. சரி. உனக்கா? சரி மாட்டாங்க. நல்லா பிரியாணியா? பிரியாணி தான், சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணியா? ஓகே. என்னப்பா? இதோ ஆயிடுச்சுப்பா, அவ்வளோதான். அலசி எடுத்தாச்சு. சியா 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 சிக்கன் சியா. அவ மீன் குழம்பும் சியா குழம்புன்னு தான் சொல்றா. காய்கறி குழம்பு வச்சாலும் சியா குழம்புன்னு தான் சொல்றா. பழங்க சாப்பிட்டாலும் சியா குழம்பு தான் சொல்றா. ஆக மொத்தத்துல நீ என்ன சாப்பிட்டா சியா. லலிதா, என்னண்ணா பிரியாணி செய்ய ரெடி ஆயிட்டியா? ஆமா. ஓகே. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்ல பிரியாணியா? சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி, தம்மு போட்ட பிரியாணி. பட்டை லவங்க எல்லாம் போட்டு வரேன். ஸ்ரீவாணி காமிக்காவே விட்ட. ஸ்ரீவாணி உள்ள வில்லான்னு இருக்கா. கத்தின்னு இருக்கா லலிதா? ஸ்ரீவாணி உள்ள கத்தின்னு இருக்கிறா. பாஜு ஜாஜுன்னுக்குறா. என்னப்பா? நம்ம கல்யாணத்துக்கு போகும்போது நம்பர் சொல்லலாம். யார் வராங்களோ வரட்டும். எப்படி கல்யாணத்துக்கு போகும்போது எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு முன்ன நாளே சொன்னாதான் மறுநாள் வருவாங்க. முன்னா நாளே சொல்றாங்க, கல்யாணத்துல மீட் பண்ணலாம். என்ன பத்தலையா? கம்மியா இருக்குப்பா எண்ணெய். ஓகே. நெய் ஊத்தணும், ஆனா வந்து பாக்கெட் நெய் தான். நெய் காலி ஆயிடுச்சு நம்ம கிட்ட. காலி ஆயிடுச்சா? ஞாபகம்ல வாங்கிட்டு வரதுக்கு. மேல இல்லையா அது? இதுக்கப்பா பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ணுவோம்ல, இல்ல நார்மலாவே நான் இதுல போடுவேன். சரி, ஓகே. நல்லா இப்பதான் அரைச்ச போல இருக்குது. இப்பதான் இன்னைக்கு தான் அரைச்சேன். கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா இருக்கும் ஆனா சாப்பாடு. ஏன்டி? இன்னைக்கு தான் நான் அரைச்சேன். பழசானாதான் நல்லா இருக்கும். பழசாதான் நல்லா இருக்கும். ஏன்னா பிரியாணிலயும் போடுவோம் இல்லைங்களா நம்ம, அதனால அதுல கொஞ்சம் போடும். இது கூடவே தயிர். ஸ்ரீவாணி தப்பிச்சிட்டா. ஏன்டி? புகையில இருந்து ஸ்ரீவாணி தப்பிச்சிட்டான்ற. இங்க புகை வராது, இங்க பாயெல்லாம் போட்டிருக்கோம். இங்க விளையாடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப நம்ம மசாலா மிளகாத்தூள் அதுலயும் போடுவோம்லப்பா, அதனால கம்மியா தான் போட்டிருக்கேன். இது ஊறட்டும் ஒரு சைடு. ஆனா இப்ப இந்த மசாலா வேலை, இப்போ சிக்கன் ஊற வச்சிருக்கோம்ல, அது என்ன பண்ணும், இப்ப எங்கன்னா செடி இங்க தண்ணி விட்டு இருக்கோம்ல, அங்க எறும்பு சாக்கு கொட்டிட்டு அந்த அதுக்கு நடுவுல வச்சு விடணும். வச்சு விட்டா அந்த சில்னஸுக்கு அந்த சிக்கன் வந்து சூப்பரா இருக்கும். ஏன்? ஆமா, ஃப்ரிட்ஜ்ல நல்லா இருக்காது. ஃப்ரிட்ஜ் டேஸ்ட் வேற. எறும்பு சாக்கு ஏன் கேக்கணும்னா, இப்ப நம்ம அங்க வைக்கிறோம்ல, அதனால ஃபுல்லா எறும்பு பிடிச்சிடும். அதனால ஆமா, அப்படியே நல்லா கூலிங்கா இருக்கும். காம்போட போறேலா? அப்பதான் நல்லா இருக்கும்பா. இது புதினாவும் கொத்தமல்லியும். ஓகே. நானா சரிண்ணா. என்ன ஸ்ரீவனிமா? இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் ரெண்டுமே சேர்த்து போடுறேன். சரி, ஓகே. என்ன ரெண்டுமே ஒன்னா சேர்த்து போட்ட?
இன்னைக்கு டிஃப்ரெண்டா செய்யறேன். ஓ ஒரு டைம் எப்பவும் போல தான் பிரியாணின்னு சொல்லாத இன்னைக்கு டிஃப்ரெண்டா. ஆமா. ஓகே. இது கூட வந்து புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய். தாத்தா அது பாடுறீ லலிதா. தாத்தா ஸ்ரீவாணி பாப்பாவா? இது நல்லா வதங்கட்டோம்பா, நம்ம அப்புறமா தக்காளி போட்டுக்கலாம். ஓகே. ஸ்ரீவாணிமா. ஆமா, அது அப்படியேதான் இருக்கும். தாதுவா லலி என்னடி பேசுனீரா? கறிதானா? ஆமா, இதுக்கப்புறம் கறி தான் போடணும். இது கூட வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா உப்பு நான் போடல, இப்ப போட்டுக்கிறோம். ஓகே ஓகே, போடு போடு. இப்போ நம்ம சிக்கன்லயும் உப்பு போட்டுக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாவே போட்டுக்கோ. பார்த்து நீ அடுப்பான கொஞ்சம் தள்ளியே இரு. கொஞ்சோண்டு தண்ணி ஊத்திக்கிறேன் நானா. ஓகே நானா. தக்காளி நல்லா வதங்கட்டும். உப்பு போட்டு இருக்கோம்ல, அதனால தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். இது கூடவே கறி போட போறேன் நானு. ஏன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு தக்காளி வதங்கினா போதும். பாருங்க. இது கூடவே கறி போட்டுக்கலாம். கறி போடணுமா? ஆமா. நான் கறி போட்டுடலாமா? ஓகேப்பா, போட்டுடலாம்ப்பா. ஏன்னா நம்ம வந்து என்னதான் நம்ம ப்ரொஃபஷனலா கட் பண்ணாலும் அவங்க கட் பண்றது வேற. அவங்க கட் பண்றது வேற. நெருப்பெல்லாம் இந்த பக்கம் வந்துருக்கு லலி. ஃபுல்லாவே வா? ஆமா, இந்த பக்கம் வந்துட்டு இருக்கு. வரட்டும் தம் போறதுக்கு அப்பதான் கரெக்டா இருக்கும். ஒரு 5 நிமிஷம் எண்ணெயில வதங்கட்டும் நானா சிக்கனு. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊத்தி வேக வச்சுக்கலாம் சிக்கனை. தண்ணி ஊத்தி வேக வச்சுட்டு மறுபடியும் தண்ணி ஊத்தணும் நம்ம. சரி நானா. இப்ப வந்து இந்த ஸ்டேஜ்ல நம்ம மூடிடலாம். நல்லா எண்ணெயில வதங்கிடுச்சு நானா கறி. இது கூட இப்ப வந்து நான் தண்ணி ஊத்தி வேக வச்சுக்கிறேன். தண்ணி ஊத்திக்கலாம் நானா. ஓகேப்பா. இது ஒரு 1/4 hour வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம தண்ணி ஊத்தணும். இதுல மறுபடியும் காரம்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தண்ணி ஊத்தணும். நல்லா இருக்கும் சிக்கன், இன்னும் சாஃப்டா இருக்கும் நம்மளுக்கு. வருப்பா, இன்னும் தம் போடுறப்போ நம்மளுக்கு நல்லா சிக்கன் இன்னும் சாஃப்டா இருக்கும். இப்பயே நல்லா வெந்துட்டு இருக்கும் இது கறி. வாவ் வாவ். என்ன செய்றோம் நானா? மசாலா எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே. வா, செம்மையா கொதிக்குது லலிதா. ஆமா நானா. ஏன்னா இப்ப வந்து நம்மளுக்கு வந்து இதுலயும் தண்ணி இருக்குல்ல, சிக்கன்லயும் தண்ணி இருக்கு, நம்மளும் தண்ணி ஊத்தி இருக்கோமா. இப்ப வந்து நான் எத்தனை டம்ளர் அரிசி போட்டுருக்கோம்னா அத்தனை டம்ளர் தண்ணி ஊத்திடுவேன் இதுல. இப்ப ஊத்தணுமா? ஆமா, இப்ப தண்ணி ஊத்திட்டு நம்ம அரிசி போட்டு. ஒருத்தவங்க அரிசி போட்டு அப்புறமா வந்து தண்ணி ஊத்துவாங்க. தண்ணி ஊத்தி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அரிசி போடுவாங்க. நம்ம வந்து இப்ப அரிசி போட்டு அப்புறம் தான் தண்ணி ஊத்த போறோம். தண்ணி ஊத்திக்கிறேன். ஓகே. அடுப்பம் எரியுதா? எரியுது எரியுது. நல்ல உப்பு கம்மியா இருக்கா? ஆமாப்பா, உப்பும் கம்மியா இருக்கு, லைட்டா காரமும் கம்மியா இருக்கு.
என்ன லலிதா அது? வெங்காயம்பா, தயிர் பச்சடிக்கு. தயிர் பச்சடி. அங்க அனலாகுது இல்ல, கொஞ்சம் முதுகம் வலிக்கிற மாதிரி இருக்குது. கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி இப்படி நின்று அறிஞ்சுனுக்குற. எப்படி கம்ஃபர்டபுள் ஆகுது? இப்படி கொஞ்சம் கீழே குஞ்சின்னு அறியுது, கம்ஃபர்டபுள் ஆகுது. இங்க அப்படியே இங்க கொச்சின் இருக்குது பிரியாணி. பாயும் நீரோட்டமே சாதம் வெந்துடுச்சு, அவ்வளவுதான். தம்மு போட வேண்டியது நிமிஷத்துல தம்மு போடணுமே. பாயும் நீரோடைதான். அந்த பாட்டு அந்த பாட்டு செம்மையா இருக்குதான். அப்படியே அம்மா பண்றது சிரிப்பு வேற லெவல்ல இருக்குதான். இல்லதா மழை வர மாதிரி இருக்குது. வந்தா நல்லாதான் வெயில் பாறான் அப்படியே ஒரு இதுவா இருக்கு, மந்தமா இருக்கிற மாதிரி. வானமே ஒரு மாதிரி மந்தமா இருக்கு. இது இந்த ஸ்டேஜ்ல உப்பு அப்படியே காரம் கரெக்டா இருக்கு, உப்பு தான் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. வந்துடுடி தங்கம். எங்க போயிட்டு வருது தங்கம்? எங்க எங்க லலிதா? என்ன லலிதா ஸ்ரீவாணி கிளம்பி ரெடி ஆயிட்டுக்கிறா? ஆமா, ஸ்ரீவாணி ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டா. சரி, நான் இந்த ஸ்டேஜ்லயே வந்து தம் போட்டுறேன். ஓகே, என்ன ஃபங்க்ஷன் சொல்லவே இல்லையே. நம்ம அண்ணுக்கு, ரூபன் அண்ணுக்கு வந்து நலங்கு வைக்கிறாங்க. நலங்கு வைக்கிறாங்க. ஆமா, அதனால போறேன் நானு. ஓகே, அவ்வளவுதாங்க, தம்மு போட்டாச்சு. இப்படி வந்துரு பட்டு. கண்ணி எரியாது தங்கம், கண்ணி எரியல ஆகட்டும். கண்ணி எரியலன்னா நீ பயப்படாத. அவ்வளவுதானா இல்லையே? அவ்வளவுதான்பா. ஓகே. ஐயோ, கண்ணை முடிக்கிறாங்களா தங்க பாரு. ஏ பட்டு, தங்க பொண்ணு. ஐயோ, நீ உட்காரு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரூபன் நலங்கு வைக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா அக்கா அவங்க வைக்கிறாங்க, பெரிய அக்கா அவங்க தான் வைக்கிறாங்க. ஹாய் சொல்லிட்டு அப்படிங்கிற கூட இருக்காங்க. நலங்கு வைக்க வந்த அன்னைக்கு இங்கே பாருங்க, அப்படியே வந்து மழை, சரியான மழைங்க பாருங்க. ஆனால் பந்தல் இருக்கு, நாங்கள் உள்ளதான் நின்றுட்டு இருக்கோம், இருந்தாலும் இங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்புறம் இந்த மரத்தில் வேற கொற்களிக்காங்க நிறைய இருக்கு. மாமாவுக்கு கொற்களிக்கானா ரொம்ப பிடிக்கும். தூர பெரிய பெரிய தூரியாக போட்டு இருந்து எல்லாருமே அப்படியே ஸ்டாப் ஆயிட்டாங்க. ஆனால் வெயிலுக்கு நல்லா மழை வந்துடுச்சு. இங்கே பாருங்க, ஃபுல்லாகவே மழை. அப்புறம் இதாங்க கொற்களிக்காய் மரம். இதில் பாருங்க, கொற்களிக்காய் நிறைய இருக்கு. மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறீங்க. பாருங்க, ஃபுல்லாகவே பெரிய மரம். ஆமாம், மேலெல்லாம் தண்ணி ஊற்றுது. அவன் மழை பந்தலை தாண்டி மேலே தண்ணி ஊற்றுது. இல்லைன்னா சரியான மழையா? இங்கே பாருங்க, ஸ்ரீவாணி உள்ள ஓடி செம மழை. ஹாய் சொல்றாங்க, சரியான மழை. உள்ள போயிடலாமா நானா? போயிடலாமா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரூபன் அண்ணனுக்கு வந்து நலங்கு
வைக்க வந்தோம். அப்போ வந்து ரூபன் அண்ணனுக்கு வந்து நிலை வைக்க வந்தோம். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்துச்சு. வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்க மேலே ஸ்டீவன் போட்டு மொட்டை மாடிக்கு வந்தேங்க. உள்ளவே சூப்பராக இருக்குது. அதான் மழையில் நனையிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே வீட்டுக்கு போய் சுட சுட இந்த டைம்லேயே சுட சுட பிரியாணி சாப்பிட்டா வேறு லெவலில் பக்கத்துலலாம் அப்படியே எகிரி எகிரி குச்சிடலாம் பழக்கது. ஆனால் மொட்டை மாடிங்கெல்லாம் கிட்ட கிட்ட இருக்கு. சரி கிளம்பிடலாம். வீட்டுக்கு போனால் அதுக்கப்புறம் மாமாவும் திட்டுவாங்க. ஏன்னா புது மழைந்தீங்கன்னா நனையக்கூடாதுன்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. நம்மளுக்கு வந்து இன்னைக்கு தான் கத்திரியே பிறந்ததுனாங்க. ஆனால் கத்திரிப்பால் ட்ரெஸ் போட்டுருந்தா மழை வந்துடுச்சு பழகுது. ஏன்னா வெயில் தான் வரும். அது ட்ரெஸ்ஸு கத்திரிப்பால் ட்ரெஸ் போட்டுருந்தால மழை வந்துடுச்சு. சரியான மழைங்க. சுற்றி அப்படியே மழை பெஞ்சிட்டு தண்ணி அந்த பாதை எப்படி தெரியுது பாருங்க. வருது அப்படியே ஒரு பாம்பு, அனகுண்டா பாம்பு போற மாதிரி இருக்கு. மழையில நடந்து போயிட்டு இருக்கேங்க. டைம் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து வீட்டுக்கு போகணும் இல்லைங்களா, அதனால டைம் ஆயிடுச்சு. மழையை வேற விட்டு விட்டு பெஞ்சிட்டு இருக்கு. ஸ்ரீவாணி வந்து அப்பா போயிட்டு இருக்காரு. ஃபுல்லா தண்ணியா இருக்கு. இங்க பாருங்க, நீங்களே பாருங்க, ஃபுல்லா பேஞ்ச மழைக்கு தண்ணிங்க. அது அப்பா அங்க நின்றுட்டு இருக்காங்க. அதனால ஸ்ரீவாணி தாத்தா பொறுமையா போங்க அப்படின்னுட்டு இருக்கா. போலாமா? அதுக்குள்ள ஸ்ரீவாணி பாப்பா ஒரு குட்டி தூக்கம் தூங்கி ஏந்துட்டாங்க. மழை பெய்யுதான், மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு இருக்கா. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு கிளம்புறோம் நாங்கள். பாருங்க மழை செம்ம வெயில். இப்போ வெயில் பாருங்க. இப்போதான் மழை பெஞ்சிட்டு அவளுக்கு அந்த சைடு மழை இருந்துட்டு இருக்கு. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா வெயில். பிரியாணி செஞ்சோம். அது தம் போட்டு அதுக்குள்ள போன் வந்தது. ஏன்னா ரூபன் அண்ணனுக்கு வந்து நலங்கு வைக்கிறாங்கன்ட்டு நேத்தே சொல்லிட்டாங்க, டைம் ஆயிடுச்சுன்ட்டு. அங்க கிளம்பி போனாங்க. அங்க கிளம்பி போனா நலங்கு வச்சுட்டு வெளியே வரலான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள மழை. அதுவும் பாத்தீங்கன்னா இன்னைக்குதான் கத்திரி வெயிலே ஸ்டார்ட் ஆயிருக்கு. மழை, இந்த கத்திரி வெயிலுக்கு செம்மையான மழை. ஏன் மழை வந்துச்சு தெரியுமா? நான் கத்திரி பழ புடவை கட்டிட்டு இருக்கேன்ல, அதான் இந்த கத்திரி வெயிலுக்கு மழை பெஞ்சிச்சு. ஆமாமா, அதனால மழை பெஞ்சிச்சு. பிரியாணி வந்து தம் போட்டு உள்ள எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாருங்க செம்மையா இருக்கு பாருங்க. கால் எப்படி இருக்குது, லெக் பீஸ் எப்படி இருக்கு பாருங்க. நல்லா தோச்சு அடிச்சு பெரட்டி குரட்டி எடுத்து வச்சிருக்கேன். அப்படியே எண்ணெயில போட்டுடலாம் வாங்க. நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதான், எடுத்துக்கலாம் நம்ம. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, மாமா கேட்டு லெக் பீஸ் இது அப்படியே அவர் கொடுக்க வேண்டியதுதான். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வந்து தம் போட்ட சிக்கன் பிரியாணி ரெடிங்க. அப்புறம் எனக்கு வந்து லெக் பீஸும் ரெடி. லெக் பீஸும் ரெடி. நல்லா சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? எப்படி சாப்பிடலாம்? அப்படி சாப்பிடலாம். அப்படி சாப்பிடலாம். எல்லாம் ஃபங்க்ஷன்ல என்ன செஞ்சேன்னு கேட்டாங்கப்பா. பிரியாணி செஞ்சேன்னு. உங்களுக்கு என்னங்க, நீங்க போய் பிரியாணி சாப்பிடுவீங்க. அங்க என்ன ரசமும் இதுவா? ரசம், மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறம் முட்டை ஆம்லேட்டு, அந்த மாதிரிலாம் சாப்பிட்டேன். இது காத்து நேரம் இது இல்லையே. சியா வர மாட்டேங்குது. அது தோல்.
ஆனால் சூப்பராக இருக்குண்ணா. உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. இது சிக்கன் பிரியாணியில் போட்டோம்னா அவ்வளோவா டேஸ்ட். ஆமா டேஸ்ட் இருக்காது, மசாலாவா இருக்காது. ஆனா பாத்தீங்கன்னா இது நார்மலா வறுத்தா கூட நல்லா இருக்காது, குழம்பு வச்சாதான் நல்லா இருக்கும். அதான் போட்டு முட்டையா நெக்ஸ்ட் வாட்டி போடலாம் என்ன? ஓகே. லெக் பீஸு வறுத்தது சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட் பிரியாணி தான். உப்பு இல்ல. பிரியாணி டேஸ்ட் பண்ணலாமா? உப்பு அப்புறமா போட்டுக்கலாம். ஒரு வாய் வாங்கிக்கோ. நான் தரேன், இந்த கூட்டிக்கோ. இந்த முட்டை போடணுமா? அவளுக்கு முட்டை போடணுமா? இப்போ போய் காசு எடுத்துக்கோ, டிராகந்து காசு எடுத்து போய் முட்டை போட்டுவான்றா. உண்மையா தானே சொன்னாவா? முட்டை போடலாம், சாப்பிட்டு முட்டை போடலாம். சாப்பிட்டுட்டு ஒரு முட்டை போடலாம், ஓகேவா? சரி, அப்பா கூட்டிடுறேன் ஒரு வாய். அப்பா இதே ஃப்ளேவர்ல ஓகே. எப்படி இருக்கு? இதே ஃப்ளேவர். பச்சடி வைக்கவே இல்லையா? பச்சடி அப்புறமா தானே. அதோட சேர்த்து கொஞ்சோண்டு வை. சரி. இது என்ன எடுக்கலாம்? சூப்பரா இருக்கு. அப்பா எடுத்து சாப்பிடுச்சா? நீ சாப்பிட்டு பாருங்க. என்னங்க அதுதான் எல்லாருமே தம் போட்ட பிரியாணி சாப்பிடுவாங்க. ஆமா, குக்கர்ல செய்யறதோட இது ஒரு டேஸ்ட். ஆமா, இது ஒரு தனி டேஸ்ட்ங்க. டேபா சரி, நாம வைக்கிறோம். என்னப்பா இது? நான் அது கடிக்க வச்சதா எப்படி இருக்கு? நீ அது எப்படி டேஸ்ட் பண்ணி பாரு. பண்ணிட்டா போச்சு. எப்படி இருக்கு? மென்னு இதான் தெரியாது டேஸ்ட். ஆமா, எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. உனக்கு எப்படி இருக்குதா? இன்னொரு வாய் சாப்பிட்டு சொல்றேன். சாப்பிடு, ஒண்ணுங்களா இருக்கா? செம்ம மழை, செம்ம வெயில். ஓகேவா? சூப்பராக இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசாக என்ன பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய். நானா பாய் சொல்கிறேன். பாய்.